நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்பதை அவர் சொல்றாரு. அப்போ எந்த விசுவாசம் மேலானது? எது சரியான விசுவாசம்? போதகர் அப்படின்ற விசுவாசம் சரியானதா? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்ற விசுவாசம், அந்த விசுவாசம் தான் பேதுருவை ரட்சித்தது, காப்பாற்றியது. அல்லேலூயா. ஆகவே நீங்களும் ஏசு நல்ல டீச்சர் அப்படின்னு சொல்லி, ஏசு நல்ல போதகர், ஏசு நல்ல ஃப்ரெண்டு, ஏசு எனக்கு நல்ல சகோதரர், இப்படி இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃப்ரெண்டாவோ இதோ பார்க்குறது தப்பு இல்லை, அப்படி நினச்சிங்கன்னா நீங்களும் ஈஸியாக வஞ்சிக்கப்பட முடியும் இல்லையா? இயேசு கூட இயேசுவால் போதிக்கப்பட்ட யூதாஸே விழுந்து போனோம் அப்படின்னா நம்ம ஏமாத்துறோம் இல்லையா? ஆகவே நீங்கள் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பற்றி அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சின்ன வித்தியாசம்தான். ரபி தேவனுடைய குமாரன், பெரிய வித்தியாசம் கிடையாது. அவன் உங்கள் மனசில் என்னவா இருக்குன்ற நீங்கள் என்ன பண்ணணும்? யோசித்து பார்க்கணும். அப்போ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் அப்படின்னா இவர் தான் மேசியா, இவர் தான் ரட்சகர், இவர் தான் உலகத்தை ரட்சிக்க வந்த, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கின்ற தேவ ஆட்டுக்குட்டி. ஆகவே இந்த தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் அனைவருக்கு அறிவிக்க வேண்டியது என்னுடைய கடமை. ஏன்? அவங்க அதை குறித்து கேள்விப்பட்டாதான் அவங்க பாவத்தினால் மறிக்காம அழிவுக்கு போகாம காப்பாற்றப்பட முடியும். அந்த காட்டி கொடுக்கும் ஒரு பொறுப்பு, இயேசுவை காட்டி கொடுக்கறதுல 2 வகை இருக்குது இல்லையா? இயேசுவே ரட்சகர்னு காட்டி கொடுப்பீங்களா? இவர் தான் நீங்க தேடுற ஆளு, எனக்கு காசு கொடுங்க குடிச்சுப்பாங்கன்னு சொல்லி கொடுப்பீங்களா? யாருக்கு காட்டுறீங்க? இயேசுவை காட்டுறீங்க? பாவிகளுக்கு காட்டுறீங்களா இல்லை துரோகி காட்டுறீங்களா இயேசுவை? அல்லேலூயா. ஆகவே நாம் சற்று எல்லாவற்றையும் தெளிந்து யோசித்து முடிவெடுத்து நம்ம இந்த காலத்தில் வாழ வேண்டிய ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறோம். ஆகவே நம்ம செய்திகளை கடந்து போவோம். போன வாரம் என்ன தியானிச்சோம்? நம்ம போன வாரம் எதை குறித்து தியானிச்சோம்? நாம் எதை செய்ய தீர்மானம் எடுப்பது என்று சொல்லி நாம் பார்த்தோம் இல்லையா? அப்போ அதனுடைய முடிவு சில காரியங்களை பார்ப்போம். அநேகம் அந்த காரியத்தை குறித்து தியானிக்கும் பொழுது அநேக காரியங்கள் வேதம் குறைவற்றதுன்னு சொல்வது போல வேதத்தை தேட ஆண்டவரை பற்றி யோசிக்க அநேக காரியங்களை ஆண்டவர் பரிசுத்த ஆவியினால் கற்றுக் கொடுத்தார். ஆகவே நாம் கற்றுக்கொண்ட காரியங்களை நீங்களும் கற்றுக்கொண்டு அதை கைக்கொள்ளும்படிக்கு, அதை அறிந்து கொண்டு நாம் செயல்படும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வராக. முக்கியமான டாபிக் இதை தெரிஞ்சுக்கல அப்படின்னா நீங்கள் நம்ம சரியான முடிவை எடுக்க முடியாதபடிக்கு நாமும் வஞ்சிக்கப்படுவோம், ஏமாற்றப்படுவோம். நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமாக முடிய வேண்டிய வாழ்க்கை ஒரு சாபத்தோடு பாவத்தோடு அழிவிலே முடியப்படாதபடிக்கு நம்ம தேவனை குறித்த அந்த வார்த்தைகளை நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக நான் ரொம்ப பிரயாசப்பட்டு எடுத்திருக்கேன். ஆகவே தொடர்ந்து நம்ம கவனிப்போம். போன வாரம் நிறுத்தோம் போன வாரம் பார்த்தது எதை நாம் தீர்மானிக்க வேண்டும் சொல்லி பார்த்தோம். அது மாத்திரமல்ல, நம் கர்த்தர் ஒருவரே, நம் தேவன் ஒருவரே கர்த்தர், அவரை இல்லாமல் வேறே கர்த்தர் இல்லை. ஆண்டவரே அவர் ஒருவரே ஆழ்வர், நானே கர்த்தர், என்னை இல்லாமல் வேறே தேவர்கள் இல்லை, என்னை இல்லாமல் வேறே கடவுள்கள் இல்லை. அப்போ எல்லாத்தையும் படைத்தது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன் இல்லையா? நம்முடைய தேவன் திருத்துவ தேவன், மூன்றில் ஒன்றாக மூன்று தன்மையா இருப்பாரு, தனித்துவமாக செயல்படுவார். இதை குறித்து நம்ம ஒரு நாள் தியானிப்போம், கற்றுக்கொள்ளலாம். ஆகவே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினர் 3 பேர் சேர்ந்தது தான் தேவன். ஆதியிலே தேவன் என்ன பண்ணுவாங்க? நாம் அப்படின்னு சொல்லி தீர்மானித்து முடிவு பண்ணுவாங்க. அப்போ கர்த்தர் ஒருவரே கடவுள். இந்த பூமியில 39 கோடி தேவர்கள்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி எந்த கடவுளும் இருந்ததுக்கான ஆதாரம் கிடையாது. ஒரே ஆண்டவர், ஒரே கடவுள், ஒரே கர்த்தர், அவராலே எல்லாம் படைக்கப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? வானம் பூமி எல்லாவற்றையும் படைச்சாரு, மனுஷனை படைச்சாரு, மனுஷனுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் பூமியில படைத்ததை நாம் பார்த்தோம். அப்போ எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவர் நமக்கு தேவையான அநேக நன்மையான காரியங்களை படைத்தார். ஆனால் அது மத்தியிலும் ஒரு நன்மை தீமை அறியத்தக்க கனியை படைத்தார் என்றதை பார்த்தோம். அப்போ அதை படைத்து விட்டு நம்ம என்ன பண்ணணும்? எதை தீர்மானிப்பது என்ற முடிவை நாம் சுயமாக யோசித்து முடிவெடுக்கும்படிக்கு நமக்கு சுதந்திரத்தை கொடுத்துருக்காரு இல்லையா? அதை மீறி தவறான தீர்மானத்தினால அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிச்சதுனால தான் பூமியில என்னச்சு? அது மூலமாக வந்த தீமை அநேகம். ஆண்டவரால் படைக்கப்பட்ட தீமையான காரியம் அப்படின்னா எதுவுமே சொல்ல முடியாது. நன்மை தீமை அறியத்தக்க கனி சாப்பிட்டா சாவிங்க, மரணம் வரும்னு சொல்லி சொன்னாரு இல்லையா? அதை மட்டும் வச்சிருந்தாரு. அப்போ அந்த ஒரே ஒரு காரியத்து மூலமாக தான் முழு மனு குலத்துக்கும் பாவம், சாபம் போன்ற அநேக இக்கட்டுகள் இல்லையா? பாவம் வந்துச்சு, அந்த பாவத்தினால சாபத்தை பெற்றுக்கொண்டாங்க. அந்த சாபத்தினால இன்னைக்கு நம்ம கஷ்டப்படுறோம் இல்லையா?
அப்போ அப்படிப்பட்ட பெரிய ஒரு 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 கஷ்டமான சூழ்நிலை இதனால வந்துச்சு. தேவனுடைய படைப்பில் தீமை என்று ஒன்று இல்லை. ஆனால் தவறான தீர்மானத்தினால தான் நமக்கு அநேக தீமைகள் வருது இல்லையா? ஆனால் அதே ஆண்டவர் அதே உலகத்துல அதே பூமியில சரியான தீர்மானம் எடுக்கும் பொழுது நன்மையான அநேக காரியத்தை வச்சிருந்தாரு. தவறான தீர்மானத்தினால அநேக விதமான பாவங்கள், சாபங்கள் போன்ற அநேக விதமான பிரச்சனை வந்துச்சு மனுஷனுக்கு. பார்த்தோம் இல்லையா? மரணம் வந்துச்சு. அதே ஆண்டவர் சரியான தீர்மானம் எடுக்கும் பொழுது நித்திய ஜீவன், அதாவது நன்மை, ஜீவ விருட்சம், அதே தோட்டத்துல ஜீவ விருட்சம் வச்சிருந்தாரு. அது எதுக்காக? சரியான தீர்மானம் எடுத்த மக்களுக்கு இந்த ஜீவனோடு வாழலாம், மரணம் இல்லாதபடிக்கு வாழலாம் அப்படின்ற ஒரு ஜீவ விருட்சத்தை அங்க வச்சிருந்தாரு. அப்போ ஆண்டவர் படைச்ச படைப்புல நன்மை தீமை அறியத்தக்க கனி வச்சிருந்தாரு. அதே தோட்டத்துல ஜீவ விருட்சத்தை வச்சிருந்தாரு. ஆண்டருக்கு பிரியமான, ஆண்டவரை சார்ந்து நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா சரியான காரியத்தை, நன்மையான காரியத்தை கொடுக்க ஆண்டவர் வச்சிருந்தாரு. இப்போ தேவனுடைய விருப்பம் என்ன? நம்மை கெட்டு போவது, நம்ம அழிவது அவர் சித்தம் இல்லை. அதே சமயம் சரியான தீர்மானம் எடுக்கும் பொழுது, சரியான காரியத்தை செயல்படுத்தும் பொழுது அவர் நமக்கு அநேகமான நன்மையான காரியங்களை செயல்படுத்தணும், மனுஷன் சந்தோஷமா வாழணும் அப்படின்ற ஒரு ஆசை அவருக்கு இருந்துச்சு. அதுக்காக தான் மனுஷங்க என்ன சார்ந்து நான் சொல்ற வார்த்தையை தீர்மானிப்பாங்களா இல்லை அவங்க சுயமா தீர்மானிப்பாங்களா அப்படின்றத அவரு அங்க யோசிக்கிறார். ஆண்டோடைய விருப்பமா இருக்கிறது. இப்ப இன்னொரு முக்கிய காரணத்தை பார்க்கிறோம். தேவன் வைத்திருக்க அநேக நன்மையான தீமையான காரியங்கள், பிசாசானவன் காட்டுகிற பொய்யான காரியங்கள், நம்மளாவே எடுக்கிற மாம்ச இச்சையின்படி செய்கிற காரியங்கள். தேவன் நமக்கு தர இருக்கிற நன்மையான காரியங்கள் இருக்குது, தீமையான காரியங்களை நமக்கு தெரியப்படுத்துறாரு. அதே உலகத்துல பிசாசானவன் காட்டுகிற பொய்யான தீமையான காரியங்கள் இந்த உலகத்துல பூமியில உண்டு, வச்சிருந்தார் ஆண்டவர். அதே மாதிரி இந்த மூன்று விஷயத்துல நம்ம எதை எடுக்கலாம், எதை தீர்மானிக்கலாம் அப்படின்ற ஒரு ப்ரீவிலேஜ், ஒரு சுதந்திரத்தை நமக்கு கொடுத்துருக்காரு. வாசிக்கலாம். இந்த பிசாசு யாரு? இப்போ நம்ம யோசித்தோம், ஆண்டவர் உலகத்தை படைச்சாரு, வானத்தை படைச்சாரு, பூமி படைச்சாரு, பூமியில உள்ள எல்லாவற்றையும் படைச்சாரு. மரங்கள், செடிகள், பறவைகள் போன்ற அநேக விதமான கனிதரு மரங்கள், அநேக காய்கறி போன்றவைகள், மனுஷ ஆளும்படியான மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவர் பூமியில ஒரே ஒரு நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் வச்சிருந்தாரு. அதே ஆண்டவர் அநேக அழகான மரங்கள், கனிதரு மரம் வச்சிருந்தாரு. அப்போ ஒன்னே ஒன்று தான் இல்லையா? பாருங்க, ஒன்னே ஒன்று தான் நன்மை தீமை அறியத்தக்க அந்த மரத்தை வச்சிருந்தாரு. அப்போ இந்த உலகத்துல பிசாசானவன் ஒன்றை செய்யறான் இல்லையா? அந்த ஆதாம் ஏவாள சரியான தீர்மானம் எடுக்காதபடிக்கு தடுக்கிறது யாரு? ஆதாம் ஏவாள சரியான தீர்மானம் எடுக்க கூடாதபடிக்கு தடுக்கிறது யாரு? பிசாசு. அப்போ உங்க மூன்று விஷயம் பார்க்க மாட்டிருக்கு. ஒண்ணு, ஆண்டவர் நமக்கு தெரியப்படுத்துறாரு, எல்லாவற்றையும் படிச்சது ஆண்டவர் தான். ஆண்டவர் நன்மையானதை தேர்ந்தெடுக்கும்படி நமக்கு சொல்றாரு. மனுஷன் அவனுக்கு சுய சித்தத்தை கொடுத்திருக்காரு. இங்க பிசாசு என்ன பண்றான்? அவன் தீமையான காரியங்களை செய்யும்படிக்கு தூண்டுறான். அப்போ உங்க பிசாசு எப்படி வந்தான்? அது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்ப ஆண்டவர் படைச்சதுதானே, என்ன படைச்சதுல ஒண்ணுதான் தீமையானு சொல்லணும். அப்ப பிசாசை படைச்சது ஆண்டவரா? பிசாசை கெட்டவன் தானே, ஏன் படைச்சாரு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய காரியமா இருக்கிறது. ஏசாயா 14ஆம் அதிகாரம். கர்த்தர் எல்லாவற்றையும் படைத்தார். நான் திரும்ப சொல்றேன், மைண்ட்ல பரிச்சுக்குங்க, ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். உங்களுக்கு இது மறக்கக்கூடாது. கர்த்தர் ஒருவரே, அவரே எல்லாவற்றையும் படைத்தார். நமக்காக நம்மையும் படைத்தார், நமக்கு தேவையான எல்லாவற்றையும் படைத்தார். அவர் சரியான விதத்தை படைத்தார். அவர் நாம சரியான தீர்மானம் எடுக்கும்படிக்கு நன்மை தீமை அறியத்தக்க கனியை வச்சாரு. அதை நமக்கு சொல்லியும் கொடுத்தாரு. அதாவது நம்ம பிள்ளைங்களாம் படிப்பாங்க, எக்ஸாம் எழுதுவாங்க, அங்க ஆன்சர் கொடுக்க மாட்டாங்க. பாடம் நடத்தும் போது அந்த பாடத்தை கூட எதை சொல்லுவாங்க, ஆனா எக்ஸாம் எழுதும் போது என்ன பண்ண மாட்டாங்க, ஆன்சர் சொல்ல மாட்டாங்க. ஆனா அந்த பிள்ளைங்க என்ன பண்ணணும், படிச்ச விஷயத்த மனசுல வச்சு சரியா எழுதணும், அப்பதான் மார்க் போடுவாங்க. அதே போல ஆண்டவர் கெட்ட காரியத்தை வச்சிருக்காரு, அநேக நன்மையான காரியங்கள், ஒன்றே தான் கெட்டது, அது அவங்களுக்கு தெரியும், ஞாபகம் இருக்குது. ஆனாலும் என்ன பண்றாங்க, சுயமா தீர்மானிக்கிற ஒரு சுதந்திரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அப்போ அவங்கள மாற்றும்படிக்கு பூமியில பிசாசானவன் வந்திருக்கான். அந்த பிசாசானவன் யார், அவன் எதுக்காக வந்தான் என்பதை ஏசாயா 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 17 வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 14 பார்க்குறோம். இங்கே யாரை குறித்து பார்க்குறோம்? உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களும் முழக்கமும் பாதாளத்தில் திரளுண்டு போயிற்று. புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. அப்ப இது யாரு? ஆண்டவரால் படைக்கப்பட்ட ஒரு தூதன். இவனை எப்படி படைக்கிறாரு? இவனை விலை உயர்ந்த கற்களினாலே ஆண்டவர் அவனை படைக்கிறார் இல்லையா?
அவன் பேர் என்ன? அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, அது மாத்திரமல்ல ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையில் விழுந்தாயே. இவனுடைய வேலை என்ன? ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே. சரி, இவனை எதுக்காக படைச்சாருன்றத பார்க்கலாமா? எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 12 முதல் வாசிக்கலாம். பாருங்க, போதும். யார் இவன்? எங்கிருந்து வரவன்? நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ அங்கே ஃபர்ஸ்ட் எங்க இருந்தான்? வானத்தில் இருந்தவன். அப்போ இவன் எதுக்காக படைச்சார் ஆண்டவர்? காப்பாற்றுகிறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இவன் யாரு? எதை காப்பாற்ற? பூமியை காப்பாற்றும்படிக்கு படைக்கப்பட்டவன். பூமியை காப்பாற்றும்படிக்கு படைக்கப்பட்டவன். அப்போ அந்த பிசாசை எப்படி படைச்சார் ஆண்டவர்? விலை உயர்ந்த கற்கள். அப்போ ஒரு சில கற்களை தான் பூமியில் பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போ நம்ம பார்க்காத விலை உயர்ந்த கற்கள் இன்னும் அநேக கற்கள் உண்டு. அப்படி நம்ம பார்க்காத, நமக்கு கிடைக்காத அநேக விதமான விலை உயர்ந்த கற்களினாலே படைக்கப்பட்ட ஒருவன் தான் விடிவெள்ளியின் மகன் என்ற தூதன். இவனை ஆண்டவர் பூமியை காப்பாற்றும்படிக்கு படைக்கப்பட்டு அதற்காகவே அபிஷேகமும் பண்ணப்பட்டவன். கிறிஸ்து என்ன யாரு? கிறிஸ்து என்றால் என்ன? கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்போ இயேசுவை நம்மை ரட்சிக்கும்படிக்கு பிதாவாகிய தேவன் அவரை அபிஷேகம் பண்ணி பூமிக்கு அனுப்பி வைத்தார். அப்போ பூமியை ரட்சிக்கும்படிக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்து அவர் எதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டாரோ அந்த காரியங்களை செய்து முடித்தார். ஆனால் இந்த விடிவெள்ளியின் மகனாகிய பிசாசு என்று இன்னைக்கு சொல்றோம். இன்னைக்கு அநேக தப்பா நினைச்சுக்கிறோம். இந்து கோயில இருக்கிற அந்த விக்கிரகத்தை பார்த்து நம்ம என்ன பண்றோம்? அது பிசாசுன்னு சொல்றோம். அது தவறான ஒரு வார்த்தை. அது பிசாசுகள் இல்லை. அவைகள் கைகின்றதும் கண்கள் இருந்தும் காணாது, காது இருந்தும் கேட்காத ஒன்று. ஹல்லேலூயா. அவைகளை செய்கிறவங்களும் அதே போலதான் இருப்பாங்க. அதை பார்த்து யாரும் பிசாசுன்னு சொல்லாதீங்க. அது கிடையாது. தவறான ஒரு புரிந்து கொள்ளுதல். சத்தியத்தை அறியாம சொல்ற அந்த காரியம் அறியாமை. ஆகவே இந்துக்கள் வணங்குற மற்றவங்க வணங்குற கடவுளை பார்த்து அவங்க அறியாம செய்யற அந்த காரியத்தை அதை பார்த்து பிசாசுன்னு சொல்லாதீங்க. அது பிசாசு கிடையாது. பிசாசை படைச்சது யாரு? கர்த்தர் தேவன். ஹல்லேலூயா. அவனை பிசாசாய் படைக்கல. எப்படி படைச்சாரு? விலை உயர்ந்த கற்களினாலே படைத்தார். பூமியை காப்பாற்றும்படிக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட இவன். அப்போ அப்படிப்பட்டவன் என்ன ஆனா? வாசிங்க, அடுத்து வாசிங்க 15. அவனுக்குள்ள அநேக விதமான அழகு, ஞானம் இல்லையா? மனுபுத்திரன், நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூர்ண அழகுள்ளவன். ஹல்லேலூயா. அவன் பூர்ண அழகுள்ளவன் சொல்லி பார்க்கிறோம். பூர்ண அழகுள்ளவன், ஞானம் உள்ளவன், ஞானம் நிறைந்தவன் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி அழகா அருமையா படைக்கப்பட்ட ஒருவன் தான் யாரு? இன்றைக்கு பூமியில இருக்கிற சாத்தான் என்று சொல்லிக்கிற பிசாசானவன். ஹல்லேலூயா. அப்ப இவனை படைச்சதுக்கான காரணம் என்ன? பூமியை காப்பாற்றும்படிக்கு படைத்தார். பூமியை காப்பாற்றும்படி படைத்த இவன் பெருமையினால, மனமேட்டிமையினால என்ன பண்றான்? அநேக அநியாயங்களை செய்து தேவனால் தள்ளப்பட்டு பூமியில விழுந்தவன். இவன் மாத்திரமல்ல, இவனோட கூட அநேக தூதர்களை பூமியிலே, ஒரு கூட்ட தூதர்களை, 1/3 பங்கு தூதர்களை கீழே கொண்டு வந்துட்டான். அப்ப ஒருத்தன் தான் இருக்கானா? அப்ப அவன் எங்க இருக்கா? இங்க இந்தியாவில் இருக்கானா, பாகிஸ்தான்ல இருக்கானா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்ப்பீங்க. அவன் இந்தியாவில கொஞ்சம் ஆள வச்சிருப்பான், பாகிஸ்தான்லயும் ஆள வச்சிருப்பான். அவன் நினைச்சா இங்க தெருக்கு ஆள வச்சிருப்பான். ஆனா இங்க நம்ம கூட செயல்பட முடியாது. ஏன்னா நமக்குள்ள தேவனுடைய வல்லமை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பரிசுத்தாவி நம்ம கிட்ட இருக்காரு. ஆகவே நம்ம மூலமாக அவனாலே செயல்பட முடியாது. ஹல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட பிசாசானவன் பூமியில எப்படி வந்தான்? அப்போ அங்க ஆண்டவர் படைச்சாரு, எல்லாத்தையும் படைச்சிருக்காரு. ஆண்டவர் மனுஷனை படைச்சிருக்காரு. மனுஷன் தனிமையா இருக்கிறது நல்லது இல்லைன்னு சொல்றாரு. நல்லது இல்லைன்னு சொல்லி ஏற்ற துணையை கொடுக்குறாரு. அப்படியாக ஆண்டவர் நமக்கு தேவையான எல்லாத்தையும் படைத்து விட்டு சொல்லிட்டு இதை செய்யாதான் சொல்லிட்டு போறாரு. ஆனா அங்க பூமியில என்ன பண்றான்? ஒருத்தன் அதை செய்யும்படிக்கு தூண்டுகிறான். அப்போ இன்றைக்கும் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மையும் ஒரு பக்கம் ஆண்டவர் நமக்கு அநேக வார்த்தைகளை கொடுத்து, அநேக ஊழியக்காரர்களை கொடுத்து, இதை செய்யுமா, இதை ஆண்டருக்கு புரியும், இதை செய், இதை பண்ணுன்னு சொல்லி ஆண்டவருக்கு சித்தமான, ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நமக்கு காண்பித்து செய்ய சொல்றாரு. அப்படி செய்வதனால நமக்கு பெரிய பாக்கியம், பெரிய நன்மைகள், அது குறித்து பார்க்க போறோம். ஆனால் இங்கே அதே உலகத்துல பிசாசு என்கின்றவன் அவன் என்ன பண்றான்? அநேக காரியங்களை செய்யறான். சரி, அவன் எப்படி வந்தான்னு சொல்லி இப்போ இன்னும் டீப்பா பார்த்தோம் அப்படின்னா, ஆதியாகமம் 1 1ஆம் அதிகாரம் 1 வசனத்துக்கும் 2ஆம் வசனத்துக்கும் பெரிய கேப் இருக்கும். 1 வாசிங்க. ஆதியாகமம் 1:1 போதும்.
அப்போ அவர் ஆதியிலே வானத்தையும், தமிழ் பைபிளோட இங்கிலீஷ் பைபிள் நல்லா தெளிவாக போட்டிருக்கோம். ஆதியிலே வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தான் போட்டிருக்கோம். அப்போ இங்க இப்ப இறைமையில பார்த்தோம், பிரசங்கில பார்த்தோம், அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் படைத்தார். அப்போ 2வது வாசிங்க, ஆதியாகமம் 1:2. ஆண்டவர் நேர்த்தியாய் படைக்கிற ஆண்டவர், அவர் வானத்தையும் பூமியும் படைக்கிறாரு. அப்போ பூமி ஏன் வெறுமையா இருக்கிறது, ஏன் ஒழுங்கின்மையா இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த 1 வசனத்துக்கும் 2 வசனத்துக்கும் பல நாட்கள் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஆண்டவர் பூமியை படைக்கும் போது ஒழுங்கா தான் படைச்சாரு. ஆனா பூமியில தள்ளப்பட்டது யாரு? பிசாசானவன். தள்ளப்பட்ட அந்த ஒளியின் தூதனான், விடிவெளியின் மகனாகிய பிசாசுன்னு சொல்றோம் இல்லையா, அவன் தான் என்ன பண்றான், வானத்துல இருந்து பூமியில அபிஷேகம் பண்ணப்பட்டு பூமிக்கு அனுப்ப வேண்டிய, பூமிக்கு வந்து பூமியை காப்பாற்ற வேண்டிய அவன் வானத்துல இருக்கும் பொழுது எனக்கு நான் பெரிய அறிவாளி, பெரிய புத்திசாலி, நான் நல்லா டிராயிங் பண்ணுவேன், நல்லா பாடுவேன், இது போன்ற நல்ல மியூசிக் போடுவேன், இதெல்லாம் பெருமை தான், இல்லைன்னு சொல்லாதீங்க, இல்லை நீங்க நினைச்சுக்கலாம், ஆனா பெருமை தான் அது. ஆண்டு கொடுத்த ஞானத்தை ஆண்டுக்கு பயன்படுத்துறேன்ற எண்ணம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அப்போ நான் நல்லா படிப்பேன், நல்லா மார்க் எடுப்பேன், நல்லா இது பண்ணுவேன் என்று சொல்லுகிற இப்படி இல்லை. ஆண்டு எனக்கு நல்ல கிருபை கொடுத்துருக்காரு, நல்லா தாழ்ந்து கொடுத்துருக்காரு, இது அவருக்காக நான் எப்படியாவது பயன்படுத்தணும், இதை பாடி எங்க ஆண்டவரை சந்தோஷப்படுத்தணும் என்கின்ற ஒரு மன நிறைவு நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. யோபு யோசித்து பார்த்தீங்களா, அவரிடத்துல தீமைகளை பெற்றுக்கொண்ட நாம், நன்மைகளை பெற்றுக்கொண்ட நாம் தீமையை பெறாதிருப்பது எப்படி? ஒரு தீமையை கூட எப்படி யோசிக்கிறார் பாருங்க, இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது, அப்போ இந்த பூமியை காப்பாற்றும்படிக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த தூதனானவன் பெருமையினால, அநேக அநியாயங்களினால தள்ளப்பட்ட, அங்கிருந்து வந்தவன் என்ன பண்றான், பூமியை ஆண்டவரால் படைக்கப்பட்ட நல்ல ஒழுங்கான பூமியை அவன் கெடுத்து போட்டு ஒழுங்கின்மையமாக இருளாய் மாற்றி விட்டான். மீண்டுமாய் ஆண்டவர் பூமிக்கு வராரு. என்ன பண்றாரு? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கிறது, ஆழத்தின் மேல் இருளா இருந்ததுன்னு சொல்லி ஆண்டவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அவர் பூமியை என்ன பண்றாரு? திரும்பவும் சீர்படுத்துகிறார். அப்போ திரும்பவும் நமக்கு ஏற்றபடி பூமியை சீர்படுத்துகிறார். ஹல்லேலூயா. சீர்படுத்தி நமக்கு தேவையான எல்லாவற்றையும் செஞ்சுட்டு பின்பு மனிதனை படைக்கிறாரு, நம்மை படைக்கிறாரு, நமக்கு தேவையான எல்லாவற்றையும் படைக்கிறாரு. அதே உலகத்துல அவனை வைத்திருக்கின்றார். இன்றைக்கு பிசாசை வைத்திருப்பது ஆண்டவர் தான். பிசாசனுடைய வல்லமையினால அவங்க பூமியில் இல்லை. பிசாசு ஒரு மனுஷன்கிட்ட இருக்கணுமா போடுமா அப்படின்னா கூட ஆண்டவரை கேட நம்ம முடியும். ஆண்டவரே, யோபுவை நீங்க அதிகமான ஆசீர்வாதத்தினால கொடுத்துருக்கீங்க, அதனாலதான் உங்களை நம்புறான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, நீ அவனை சோதிக்கலாம், செக் பண்ணிக்க, சோதிச்சு பாரு, ஆனா நீ அவனுடைய ஜீவன் மேல கை வைக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் அனுமதி கொடுத்தாதான் அவன் செயல்பட முடியும். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து அவர் 100% தேவன், 100% மனுஷர். தேவன் மனுஷனாய் வாழ்ந்தார். ஒரு பட்டணத்துக்கு ஊழியத்துக்கு போகும்போது அநேக லேகியோன் கொத்த பிசாசை பிடிச்ச ஒரு மனுஷன் இருக்கான், கவனிங்க. இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு போகும்போது ஒரு பட்டணத்துக்கு போறாரு. அங்க போகும்போது லேகியோன் அப்படின்னா ஒரு கணக்கு இருக்குது. ஒரு டசன், நம்ம வந்து ஒரு டசன் சொல்லுவோம் இல்லையா, ஒரு டசன் எத்தனை? ஒரு டசன்னா 12. அப்போ லேகியோன்னா ஒரு கணக்கு இருக்குது. இப்போ லேகியோன் கணக்கு கொத்த ஒரு பிசாசை பிடிச்ச ஒரு மனுஷன் இருக்கான். அவன் தன்னை கீறி கொள்றான், தன்னை காயப்படுத்துறான். அப்படிப்பட்ட காரணம் என்னன்னா, அவனுக்குள்ள பிசாசு நிறைஞ்சிருக்குது. அப்போ இயேசு போறாரு. போகும்போது அவனுக்குள்ள இருக்கிற பிசாசு இயேசுவை பார்த்தவர்னு, ஐயோ, காலம் நிறைவேறதுக்கு முன்னாடியே வந்துட்டீங்களேன்னு சொல்லி பிசாசு கேட்குது. நீங்க ஒன்றை புரிஞ்சுக்கணும், எனக்குள்ள அநேக நாள் கேள்வி இருந்துச்சு. ஆண்டவரே, நாங்க ஜெபிக்கிறோம், பைபிள் வாசிக்கிறோம், எல்லாம் பண்றோம், இந்த வார்த்தைகளை குறித்து பிசாசுக்கு தெரியாதா? எங்களை தாக்க மாட்டானா? இப்பதான் சொல்லிட்டு இருக்கேன், பிசாசை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். அதான் அவனதான் பிசாசுன்னு சொல்றோம். தேவனுக்கு விரோதமா செயல்படுகிற அவனதான் பிசாசுன்னு சொல்றோம். தேவ தூதரா படைச்சாரு. நம்மள என்ன பண்ணாரு? நம்மள மண்ணுல இருந்து படைச்சிருக்காரு. நம்ம யாரு? மனுஷன். தூதர்களை என்ன பண்றாரு? அந்த தூதரை இந்த விலை உயர்ந்த கற்களை எடுத்து உருவாக்குறாரு. அழகா இருக்கிறான், ரொம்ப அதிகமான ஞானத்தை கொடுக்காரு, நல்ல அழகு கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்டவன் ஆண்டருக்கு விரோதமா செய்யறான். என்ன சொல்றான்? நான் தேவனுக்கு மேல போவேன், நான் ஏன் தேவனுக்கு சொல்றதை கேட்கணும், நான் இவ்வளவு அழகா இருக்கேன்ற ஒரு மேட்டிமே அவனுக்கு ஞானம் இருக்கிறதுனாலையும் அறிவு இருக்கிறதுனாலையும் என்ன பண்றான்? நான் தேவனுக்கு மேலாக என் சிங்காசனத்தை போடுவேன்றான். நம்முடைய ஆண்டவர் பரலோகத்துல சிங்காசனம் போட்டு உட்கார்ந்துருக்காரு. அவர் தான் ராஜா, ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தர், தேவாதி தேவன். அவரே எல்லாவற்றையும் படைத்தவர், அவரே அதற்கு பாத்திரர். அவர் இருக்கணும். அவர் தவிர அவரால் படைக்கப்பட்ட நம்ம எப்படி இருக்க முடியும்? எப்படி ஒன்று யோசிக்கணும். நான் கிடையாது ஆண்டவரே, நீங்க இல்லைன்னா நான் ஒண்ணுமே கிடையாது, அந்த சிந்தை அவனுக்கு இருக்குமா இல்லையா? நான் சும்மா ஒரு கற்களா இருந்தேன், என்னையும் நீங்க என்ன பண்றீங்க? ஒரு அழகா படைச்சிருக்கீங்களே,
அப்படின்ற என்ன இருக்கணுமா? இல்லை நானும் ஒரு சிங்காசனத்தை போட்டு என்ன பண்ணுவேன், அவருக்கு மேலே நான் இருப்பேன்னு சொல்கிறான். என்ன காரணம்? அவனுக்கு கீழே அநேக தூதர்கள் இருந்ததுனால இன்னைக்கு நமக்குள்ளே அப்படிப்பட்ட காரியம் வந்துடும், நமக்கு தெரியாது. இன்னைக்கு அரசியல்வாதி இருக்காங்க, யோசித்து பாருங்களேன். ஒரு கூட்டம் அவங்களுக்கு வந்துச்சுன்னா என்ன பண்ணுறாங்க? தனியாக ஒரு டீம் போட்டு என்ன பண்ணுறாங்க? போனாங்கல்ல, கோத்தூருக்கு போகிறாங்க, அங்கே போகிறாங்க. ஒரு 10 எம்எல்ஏ இருந்தால் போதும், இல்லை ஒரு 50 எம்எல்ஏ இல்லையா, காசை கொடுத்து என்ன பண்ணுறாங்க? நான் தனியாக கட்சி ஆரம்பிச்சேன், நான் தனியாக என்ன பண்ணுறேன், இந்த ராஜ்யத்தை பண்ணுறேன்ற ஒரு எண்ணம் வருதா இல்லையா? அதே எண்ணம் அவனுக்கு வந்துருக்குது. அந்த எண்ணத்தினால என்ன பண்ணுறான்? அவன் தன்னை உயர்த்துறான், பெருமை பாராட்டுறான். பெருமை பாராட்டும் போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவனை பிடிச்சி போ கீழே போன்னு சொல்லி நீங்கள் இருக்கணும் அங்கேருந்து கீழே தள்ளுறாரு. சரி, அவங்களுக்கு புரியுது? அவங்களுக்கு பெருமையிலவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறாரு, தாழ்மையிலவனுக்கும் கிருபை அளிக்கிறார். ஆண்டவரே சொல்லி நம்ம தாழ்த்த நம்மை தேவன் சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்கணும் இல்லையா? அவன் தான் பிசாசு. அவன் ஒருத்தன் இருந்தான், அவன் ஒருத்தன் கூட கூட ஒரு கூட கேங் சேர்த்தான். அப்போ அவன் கூட இருந்த எல்லாருமே என்ன பண்ணாரு? கீழே தள்ளினாரு. அவனை நீங்கள் பார்க்க முடியாது, மாம்ச கண்ணில் பார்க்க முடியாது. ஆனால் தந்திரமான காரியங்களை உங்கள் மூளையில சொல்லுவான், பேசுவான். இன்னைக்கு ஆண்டவர் படி பிரியமில்லாத, ஆண்டவர் அருவருக்கத்தக்க காரியத்தை செய்யறது யாரு? அவன் தான். யூதாஸ் காரியத்தை ஏன் காட்டி கொடுத்தான்? ஏசு எச்சரிச்சாரு, யூதாஸ் காரியத்தை இல்லை நம்ம 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 கூட்டத்தில் இருக்கிற உங்களில் ஒருவன் தான் என்னை காட்டி கொடுப்பான்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கு செவி கொடுக்கல. அவனுக்கு பண ஆசை. என்னாச்சு? யூதாஸ் காரியத்துக்குள்ள பிசாச புகுந்தானா நம்ம பார்க்க முடியாது, நீங்க பார்க்க முடியாது. அவன் சிந்தையில புகுந்து என்ன பண்ணுவான்? அப்போ இதை செஞ்சிரு, அதை பண்ணிரு, ஆலோசனை கொடுப்பான். அங்க என்ன பண்ணாப்பா ஏதேன் தோட்டத்துல? இந்த பழத்தை சாப்பிட்டா நீ தேவனை போல மாறிடுவ. என்ன பண்றான்? ஆசை தூண்டானா இல்லையா? ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? இதை சாப்பிட்டா நீ சாவம் பாரு. நமக்கு எது பிடிக்குது? இன்னைக்கு அநேக விசுவாசிகளுக்கு இதான் பிடிக்குது. நீங்க ஆசீர்வாதமா இருப்பீர்கள், பழுகி பெறுவீர்கள், இரட்டத்தனியான நன்மைகள் வரும். ஆமா, இப்படி அதை தருவாரு, இதை தருவாரு, இப்படி மாறுவீங்க, அப்படி மாறுவீங்க, உயர்த்துவாரு. என்னன்னு தெரியல, எனக்கு எங்கதான் இருக்குன்னு தெரியல. பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் போட்டு ரெண்டையும் மட்டும் குழப்புறது. இப்போ தெளிவா இல்லைன்னா நீங்க வஞ்சிக்கப்பட்டுருவீங்க, ஜாக்கிரதையா இருக்கணும். ஏசு கிறிஸ்து நமக்கு எச்சரிச்சாரு இல்லையா? ஏசு கிறிஸ்து பரலோகத்தை குறித்து சொல்றத விட நரகத்தை குறித்து அதிகமா சொல்லியிருக்காரு, உபதேசம் பண்ணியிருக்காரு. ஜாக்கிரதையா இருங்க, எச்சரிக்கையா இருங்க என்று சொல்லி இன்றைக்கு அநேக இப்படிப்பட்ட காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் சொன்னாரு, சாவான்னு சொல்லுவாரு. இது சாப்பிட்டீங்கன்னா சாவான்னு சொல்லுவார், உண்மைதான் சொல்லுவாரு. அதை கேட்டு நான் முடிவு எடுத்துருக்கணும். அப்பா அப்படி திட்டுறாங்களே, அம்மா அப்படி திட்டுறாங்களே, அங்கிள் அப்படி திட்டுறாங்களா? எதுக்காக திட்டுறாங்க? நீ பிசாசின் கையில நீ சிக்காதபடிக்கு, நீ தப்பு வைக்க முடியுதா என்ன பண்றோம்? நாங்க உங்கள்கிட்ட எச்சரிக்கை பண்றோம். பிசாசு அநேக உருவத்துல வருவான். பிசாசு பாம்பு கிடையாது, பாம்பு உருவத்துல வந்தான். எந்த உருவத்துல வந்து பேசணுமோ பேசுவான். உன் ஃப்ரெண்டு உருவத்துல வருவான், உனக்கு பிடிச்ச நம்பர் மூலமா வருவான், உனக்கு பிடிச்ச காரியத்து மூலமா வருவான். உன்னை எப்படிலாம் பேசினா நீ மயங்குவியோ அப்படிலாம் பண்ணுவான், அப்படிலாம் பேசுவான். அது குறிப்பா பெண்கள் தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காங்க, ரொம்ப எச்சரிக்கையா இருக்காங்க. பார்த்தீங்களா? பெண்கள் பலவீனமான பாண்டம். பவுல் புரிஞ்சுதான் சொல்றாரு. அன்றைக்கு வஞ்சிக்கப்பட்டது ஆதாம் இல்ல, ஏவாள் தான். ஏவாள் மூலமா தான் ஆதாம் வஞ்சிக்கப்பட்டாங்க. அதே மாதிரிதான் சாலமன் விஷயத்துல மனைவி என்ன பண்ணாங்க? அவனை சாய்ச்சிட்டாங்க இல்லையா? ஆகவே பெண்கள் இங்க ரொம்ப ஜாக்கிரதையா, ரொம்ப தெளிவா இருக்க வேண்டும். குடும்பத்தை கட்டுற பொறுப்பு அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காரு. உலகத்தான் சொல்றான். அதாவது உலகத்தை சொல்றான். அவன் எப்படி சொன்னான்னு தெரியல, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு சொல்லி குடும்பத்தை இப்போ கெட்டுற பொறுப்பையும் ஆண்டவர் இப்போ பெண்கிட்ட தான் கொடுத்துருக்காரு. குடும்பம் அழிவதும் அவங்க கையில தான் இருக்குது. ஆகவே பெண்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தீங்கன்னா சபையை கட்டுறதும் சரி, வீட்டை கட்டுறதும் சரி, குடும்பத்தை கட்டுறதும் சரி, எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆகவே இந்த பொறுப்பை உங்கள்கிட்ட கொடுத்துருக்காரு அப்படின்னா உங்களை இயேசு கிறிஸ்து நம்புறாரு, எதிர்பார்க்கிறாரு இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட தள்ளப்பட்ட தூதனானவன் விழுந்து போனா, அவன் விழுந்தபடினால பூமியை அழகான அருமையா இருந்த நேர்த்தியா படைக்கிற ஆண்டவர் நேர்த்தியா படைத்த அந்த உலகத்தையும் என்ன பண்ணிட்டான்? ஒழுங்கின்மையா மாத்தினா. மீண்டுமாய் ஆண்டவர் ஒழுங்குபடுத்தி சீர்படுத்தி நம்மை படைத்தார். நம்மை படைத்து விட்டு நமக்கு தேவையான சகலவற்றையும், அருமையான தோட்டம், நல்ல 4 நதி போன்ற இன்னும் அநேக அற்புதமான காரியங்கள் படைத்திருந்தும் அதை நாம் தீர்மானிக்கும்படியான முடிவுகளை அந்த காரியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தேவனால் படைக்கப்பட்ட அந்த உலகத்தை பார்க்கிறோம். யோவான் 10:10 வாசிக்கலாம். அவன் என்ன செய்வான்? இப்படிப்பட்ட பிசாசு வேற என்ன செய்வான் இல்லையா? அதை பார்த்துருவோம். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். படைக்கப்பட்ட ஒரே ஒரு திருடன் யாரு? பிசாசானவன். அவன் வேற என்ன? திருடுறது,
அழிக்கிறது, கொல்றது. எதை? நம்முடைய சந்தோஷமான வாழ்க்கையை, மகிழ்ச்சியான வாழ்க்கையை அழிப்பதும், சந்தோஷத்தை கெடுப்பதும், சந்தோஷத்தை திருடுவதும், நம்முடைய ஆத்மாவை அழிவுக்கு நேராக கொண்டு போவதுமே அவனுடைய வேலையா இருக்கின்றது. என்ன காரணம்? தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அப்போ அவன் மத்தியில நம்ம கூட ஆண்டவர் இருக்காரு, பரிசுத்த இருக்காரு, நம்ம கூட வார்த்தை இருக்குது, வசனம் இருக்குது, எல்லாமே இருந்தாலும் நீங்க சில தீர்மானங்கள் எடுக்கும்படிக்கு கர்த்தர் உங்களிடத்துல நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்படி எடுக்காத பட்சத்திலே நீங்க நம்ம அநேக தீமைகளை சந்திக்கும்படிக்கு நம்முடைய வாழ்க்கையை மாறும் என்பதால ஜாக்கிரதையா இருக்கணும். காரியத்தினால தான் அநேகமான நன்மையான காரியங்கள் வருது. நம்ம எடுக்க ஒரு முடிவினால அநேக விதமான தீமையான காரியங்கள் வருகிறது. நாம் இடம் கொடுக்கிற பிசாசுக்கு இடம் கொடுக்கிற ஒரே ஒரு காரியம் தான் இல்லையா? தீமையான காரியங்கள் ஒரே ஒரு காரியம் தான். அந்த ஒரு காரியம் நம்ம செஞ்சதுனால தான் அநேக விதமான அழிவு, நித்திய ஆக்கினை போன்ற அநேக விதமான காரியங்கள் வந்ததுன்னு பார்க்குறோம். அடுத்ததாக தேவனுடைய விருப்பம் என்ன? மனிதனுக்காக நமக்காக வானங்கள் எல்லாத்தையும் படைச்சிருக்காருன்னு பார்த்தோம். அவர் எல்லாத்தையும் வச்சிருக்கிற நம்ம இப்ப எல்லாத்தையும் ஏன் அநேகருக்கு இருக்க கேள்வி பார்த்தீங்கன்னா, ஏன் ஆண்டவர் எல்லாத்தையும் வைக்கணும், கெட்டதை வைக்கணும், ஏன் பிசாசை வைக்கணும், நல்லது மாத்திரம் வச்சுக்கலாமே, தீங்கு இல்லாம வச்சுக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வரும்பொழுது, ஆனால் தேவன் நம்மிடத்துல அன்பை, நம்முடைய விசுவாசத்தை அவர் சோதிக்க விரும்புகிறார். இப்போ தங்கம் நல்ல தங்கமா அப்படின்னா அது தீயில போட்டால் மாத்திரமே தெரியும். என் ஜனங்கள், என்னுடைய பிள்ளைகள், என்னால் படைக்கப்பட்ட பிள்ளைகள் என்னை விசுவாசிக்கிறாங்க, என் மேல் அனுபவிச்சிருக்காங்க அப்படின்றது எப்படி தெரியும்னா, ஒரு தீமை இருக்கும் பொழுது இந்த தீமை இல்லை, என் ஆண்டவர் சொன்னதான் செய்வேன் என்று சொல்லி ஒரு தீமையான காரியம் இருந்தாதான் அதை விட்டுட்டு நன்மையான காரியத்தை நான் செய்வேன்ற ஒரு முடிவு எடுக்கும்போது தான் நம்ம உண்மையாகவே ஆணுடைய பிள்ளை அப்படின்றத நம்ம செய்ய முடியும், செயல்படுத்த முடியும், புரிந்து கொள்ள முடியும் இல்லையா? 2 பிள்ளைங்க இருக்காங்க, நீங்க 2 விஷயம் வச்சிருக்கீங்க. ஒன்று நல்லது, ஒன்று கெட்டது. இல்லை, ரெண்டுமே நல்லதா இருக்கட்டுமே. அப்போ நீங்க சொல்ற வார்த்தைக்கு கீழ்பட்டுறாங்களா அப்படின்றத செக் பண்ணுவீங்க இல்லையா? சோதிச்சு பார்ப்பீங்க, செக் பண்ணுவீங்க. நீங்க சொல்ற காரியத்தை செஞ்சாதான் உங்களுக்கு என்ன வரும்? நம்பிக்கை வரும், ப்ரூஃப் ஆகும். ஆண்டவருக்கு தெரியும், ஆபிரகாம் விசுவாசிக்கிறான், அந்த ஆட்டை பலிடுவான்றது தெரியும். ஆனாலும் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த பெரிய ஒரு விசுவாச பரீட்சை பார்த்தீங்கன்னா, உன் மகனை எனக்காக பலி செலுத்துன்னு சொன்னாரு. பலி செலுத்த போயிட்டான், விட்டுறதா பலி செலுத்தியிருப்பான், தன் மகனை பலி கொடுத்திருப்பான். அது அப்படி செஞ்சதுனாலதான் ஆபிரகாம் விசுவாசின் தகப்பனாக அங்கே ஒரு சர்டிபிகேட்டை வாங்குறான், ஒரு அங்கீகாரத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. இன்றைக்கு அநேக விதமான நன்மைகளை வைத்துவிட்டு ஒரு சில தீமையான காரியங்கள் இருந்தாலும் என் மகன் இதை செய்ய மாட்டான், என் தாத்தனாக யோபு சன்மார்க்கன், உத்தமர், அவனை சோதிச்சு பாரு, அவனை தீமை செஞ்சு பாரு, என்னை அவன் மறுதளிக்க மாட்டான்னு சொல்லி அன்றைக்கு யோபுவை குறித்து சாட்சி சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு நம்ம நம்புறோம் இல்லையா? ஆண்டவர் தெரியும், ஆண்டவர் நம்பலையா? யோபு நம்பினாரு, நம்பி சொன்னாரு. இன்னைக்கு உங்களை நம்பி சொல்ல முடியுமா? இன்னைக்கு சேகர், இன்னைக்கு அவிதாஸ், இன்னைக்கு போன்ல இருக்கிற நீங்க, என் மகா என்னை தவிர வேற யாரும் இங்க வணங்க மாட்டாங்க, என்னை தவிர வேற யாரும் பின்பற்ற மாட்டாங்க, எனக்கு தெரியும், என் மகளுக்கு நான் தான் நல்லவர்ன்றது தெரியும், என் மகளுக்காக இன்னும் அநேக நன்மையான காரியங்கள் வச்சுக்கின்றது தெரியும், அதை விசுவாசிக்கிறா, அதை நம்புறா. நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிலிருந்து இறங்கி வருகிறது, அவைகளில் யாதொரு மாசு இல்லை என்று சொல்லி சொன்னது போல என் கர்த்தர் நல்லவர், என் தகப்பன் பெரியவர், அவரை போல நல்லவர் பூமியில வேற யாருமே இல்லை என்பதை நான் ருசி பார்த்திருக்கிறேன். அதனால ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை தான் நான் தீர்மானம் எடுப்பேன்னு சொல்லி நாம் அவரிடத்துல நம்மை தெரியப்படுத்தும்படிக்கு, ப்ரூஃப் பண்ணும்படிக்கு, பிசாசன் நம்மை பார்த்து வெட்கப்படும்படிக்கு, என்னை அழகா படைச்சாரே, நான் அவர் வார்த்தைக்கு இணங்கலையே, என்னை பூமியை காப்பாற்ற முடியாத ஒரு பொறுப்பை கொடுத்தாரு, நான் அதை செய்யலையே. இன்றைக்கு என்னோட ஒரு மண்ணில இருந்து படைக்கப்பட்ட மக்கள் இன்னைக்கு அவருக்காக இப்படிலாம் வாழ்றாங்களே, அவருக்காக மறிக்கிறாங்களே, அவருக்காக அடிக்கப்படுறாங்களே, அவர் சொன்ன வார்த்தையை செய்யறாங்களே, அவர் சொன்ன காரியத்தை தீர்மானம் எடுக்கிறாங்களே என்று சொல்லி பிசாசு வெட்கப்படும்படியாக, ஆண்டவர் மகிழ்ச்சி அடையும்படியாக நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். என் மகன் ஜூடா ஐசக்கு நம்ம சொல்றோம், நல்லா மார்க் வாங்க, நல்லா படி, நல்லா பண்ணுங்க சொல்றோம். அதை செய்யும்பொழுது என்ன ஆகுது? நமக்கு சந்தோஷம் வருதா இல்லையா? நமக்கு நம்ம சொல்ற வார்த்தைக்கு மீறி செஞ்சான்னா நமக்கு கஷ்டமா இருக்கா இல்லையா? வருமா வராதா? அப்போ சாதாரணமா ஒரு பெத்து வளர்க்குற நமக்கே இவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னா, ஒன்றும் இல்லாமல் இருந்து நம்ம படைத்தாரே, நமக்காக ஜீவனை கொடுத்தாரே, இப்படிப்பட்ட அன்புள்ள தேவனுடைய வார்த்தைக்கு இப்படி நம்ம செய்ய தீர்மானிக்காம இருந்தோம் அப்படின்னா நம்ம எவ்வளவு மதிக்கடனா இருக்கோம் யோசித்து பாருங்களேன். அப்படி நாம் இல்லாதபடிக்கு நாம் சரியான தீர்மானங்கள், நமக்கு எல்லாமே ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்காரு வேத வாக்கியங்கள் மூலமாக. இந்த வேத வாக்கியம் கூட ஏதோ பிரிண்டிங் பேப்பர்ல நம்ம காசு கொடுத்து வாங்கிடுறோம், நமக்கு ஈஸியா தருது. இந்த வார்த்தை நமக்கு கிடைக்கும்படியாக அநேகர் மறிச்சிருக்காங்க,
அநேக உபத்திரப்பட்டிருக்காங்க. இந்த வார்த்தையை காப்பாற்றிக்கும்படிக்கு அநேக பாடுபட்டிருக்காங்க. ஒவ்வொரு புஸ்தக சுருளும் ஒவ்வொரு காரியங்களும் இதை எழுதி எழுதி ஒளிச்சு வச்சிருக்காங்க. இப்போ இன்றைக்கு அந்த வார்த்தை இவ்வளவு பாடுகள் மத்தியிலும் உபத்திரவ மத்தியிலும் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா நமக்கு சாதாரணமா அது தெரியலாம். ஆனா அப்படி கிடையாது. இன்னைக்கு நம்ம சபையில சாதாரணமா கூடி வரோம். ஆனா ஒரு நாட்கள்ல சபையை கூடி வர முடியாது, சபையை சேர முடியாது, கிறிஸ்துவை அறிவிக்க முடியாது. அப்படிப்பட்ட நாட்களிலும் வாழ்ந்தாங்க, ஆண்டவருக்காக நின்னாங்க. இயேசுவே தேவன், கர்த்தரே தேவன், இயேசுவை தவிர வேற யாரும் தேவன் அல்ல. பார்வன் ராஜா அல்ல, ரோமர் அரசு அல்ல, நீரோ மன்னன் அல்ல, கர்த்தரே இயேசுவே தேவன் என்று சொல்லி அநேகர் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிச்சாங்க. அநேகர் மறிக்க துணிஞ்சாங்க. அநேகர் தங்கள் சொத்துக்களையும் உடைமைகளையும் இழந்தாங்க. அப்படி இழந்தாலும் அவர்கள் தீர்மானத்தை மாற்றவில்லை. நான் இயேசுவை தவிர வேற எதையும் நம்ப மாட்டேன், இயேசுக்காக மாத்திரமே வாழ்வேன், அவர் சொன்ன காரியத்தை மாத்திரமே செய்வேன், இதனால எனக்கு ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, அதுவே எனக்கு மேன்மை. ஒருவேளை இந்த நாட்கள்ல இயேசு கிறிஸ்து சொன்ன காரியத்தினால, அவருக்காக நான் எடுக்கிற தீர்மானத்தினால எனக்கு சில கஷ்டம் வரலாம், சில உபத்திரம் வரலாம், சில பாடு வரலாம். ஆனா இயேசு சொன்னார் இல்லையா, என் நாமத்து நிமித்தமாக நீங்க பகைக்கப்பட்டீங்கன்னா நீங்க பாக்கியவான்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட பெரிய ஒரு பாடு நமக்கு இல்லை. சொல்ல போனா சில வீட்டுல இருக்கும், சில வீட்டுல பவித்திர மாதிரி பிள்ளைங்க இருப்பாங்க, இயேசு ஏற்றுக்கொண்டு இருப்பாங்க. ஆனா அவங்க வீட்டுல சர்ச்சுக்கு போகக்கூடாது, பைபிள் படிக்கக்கூடாதுன்னு சொல்லி நெருக்குவாங்க. அப்ப அந்த பிள்ளைங்க யோசிப்பாரு, என்ன தீர்மானம் எடுப்பாங்க அவங்க? இல்ல பரவாயில்ல, நீங்க அடிச்சாலும் பரவாயில்ல, அநேக பிள்ளைங்க, அநேக வாலிபர்கள், அநேக பரிசுத்தவான்கள், அநேக விசுவாசிகள் எனக்கு சொத்து வேண்டாம், இயேசுதான் வேணும் தீர்மானம் எடுத்தாங்க. இன்னைக்கு அப்படியா சொல்றோம்? இல்ல. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான நிலைமையில நம்ம இல்லை. அப்போ நம்ம சரியான தீர்மானம் எடுக்கும்படிக்கு நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. என்னாகமம் 24:1 வாசிக்கலாம் கடைசியா. இங்க பார்க்கிறோம், பீலேயாம் என்ற ஒரு தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி யாரு? தேவனால் பயன்படுகிற ஊழியக்காரர் தீர்க்கதரிசி. அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம், உலகத்துல ஒரே ஒரு நன்மை தீமை அறியத்தக்க கனியை ஆண்டவர் வச்சாரு. அப்போ ஆண்டவரால் படைக்கப்பட்ட தள்ளப்பட்ட தூதன் அவன் பிசாசா இருக்கிறான். அப்போ இந்த 2 காரியத்தினாலதான் நமக்கு தீமை வருதுன்னு நினைச்சோம், தீமையான காரியம் வரும்னு நினைச்சோம். ஆனா இங்க பாருங்க, பீலேயாம் என்ற தேவனுடைய ஊழியக்காரர் மூலமாக மனுஷனுக்குள்ள தீமை வர்றதை பாக்குறோம். இவனுக்குள்ள பிசாசு பிடிக்கல. இது யாருடைய முடிவு? பீலேயாமுடைய சுய முடிவு, சுய இச்சையினால் எடுத்த முடிவு. அவனுக்குள்ள பண ஆசையினால எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. அவனுக்குள்ள பெருமை, அவனு பூமியில ஒரு செழிப்போடு ஒரு ராஜரீகமா வாழணும் அப்படின்றக்காக எடுத்த முடிவு. இன்றைக்கும் அநேகர் அப்படிப்பட்ட ஆட்கள் இருப்பாங்க. எனக்கு இத்தனை கூட்டங்கள் இருக்கணும், இந்த மாதிரி இடத்துல தான் நான் பேசணும், பிரசங்கம் பண்ணணும், பாடணும் அப்படின்ற ஒரு ஆசை ஒருவேளை இருக்கலாம். கூட்டங்கள் மத்தியில் நான் வாழணுன்ற ஒரு ஆசை இருக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. இந்த பீலேயாம் என்ற ஒரு மனுஷன் தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஒரு ஊழியக்காரன். அப்ப இவன் மூலமாக தேவனுடைய ஜனங்களுக்கு வர்ற பெரிய அழிவு. இது காரணம் என்ன? ஒரு மனுஷனால, பிசாசனால மாத்திரமல்ல, நம்முடைய சுய சித்தத்தினால நடக்கப்படுற ஒரு காரியம். பீலேயாம் என்ன சொல்றாரு? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே மூலமா நடத்தப்படுறாங்க. 6 லட்சம் புருஷர்கள், கிட்டத்தட்ட 30 லட்சம் பேரு எகிப்தில் அடிமையா இருந்தவங்க. அங்க இருந்த மக்களை ஆண்டவர் மோசே மூலமாக என்ன பண்றாரு? பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு போக முடியாம அழைக்கப்பட்டிருக்காரு. வந்துட்டு இருக்காங்க. போற வழியில எதிர்படுற ஒரு ராஜா, ஒரு தேசம். அப்ப அவங்க போற வழியில இந்த ராஜ்யத்தை என்ன பண்ணணும்? ஒண்ணு வழி விட்டா போயிருவாங்க. ஆனா இவங்களுக்கு என்ன மனசு இல்ல, அவங்க வந்தாங்கன்னா வழி விடுறதுக்கு மனசு இல்ல, அவங்களை அழிக்கணுன்ற ஒரு எண்ணம், இல்லைன்னு எங்களை கொண்டுருவாங்கன்ற ஒரு எண்ணம், எதிர்ப்பாங்கன்ற ஒரு எண்ணம். அப்படிதான் நடந்துச்சு. இந்த இஸ்ரேல் ஜனங்கள் வர்ற வழியில இருக்கிற எல்லா தேசங்களையும் எதிர்த்த எல்லா தேசத்தையும் அழிச்சாங்க. அதே போல எங்களையும் அழிச்சிருவாங்க அப்படின்ற பயத்தினால இந்த ராஜா என்ன பண்றாரு? ஆண்டோடைய ஊழியக்காரா இருக்கிற பீலேயாமை அழைத்து அவனுக்கு கூலி பொருந்தி காசை கொடுத்து, நீ என்ன பண்ணு, நீ ஆசீர்வதிச்சா அவங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, உன் வார்த்தையின்படி நடக்குதுன்னு சொல்லி அவன் தவறா புரிஞ்சு கொண்டான். பீலியா மூலமாக அங்க அவன் ஆசீர்வதிக்கப்படல. பீலியா மூலமா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. பீலியாம் ஒரு கருவியா பயன்படுத்துறாரு. அதை சரியா புரிந்து கொள்ளாதபடிக்கு இந்த பீலியாமை கூப்பிட்டு என்ன பண்ற, காசை கொடுத்து இந்த மக்களை நீ சபிச்சா அவங்க அழிஞ்சிருவாங்க, நீ ஆசீர்வதிச்சா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க,
ஆசீர்வச்சு அழிய மாட்டாங்கன்ற ஒரு எண்ணம். அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட காரியம் இருக்கும் பொழுது, அப்போ அவன் ஒவ்வொரு முறையும் என்ன பண்றான், போய் ஜனங்களை சபிக்க போறான். ஆனால் அவனால சபிக்க முடியல. யோசித்து பாருங்களேன், இன்னைக்கு நம்ம என்ன பேச நினைக்கிறோம், பேசுறோம், பேச முடியல. ஆனா அவன் பேசணும்னு முடிவு பண்ணி போறான், பேச முடியல. அப்ப எப்படிப்பட்ட வல்லமை பாருங்களேன், ஆண்டுடைய வல்லமை பாருங்களேன். கழுதையை பேச வைக்கிறாரு, பீலையாம பேச வைக்கிறாரு. அப்போ அப்படிப்பட்ட அந்த பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. உடனே என்ன பண்றான், ஆண்டவருக்கு அசுத்தம் பண்றது, பாவம் பண்றது பிடிக்காது. அதனால இந்த ஜனங்களை அழிக்கணும் அப்படின்னா டைரக்டா நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைக்கும் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவ மக்களாக இருக்கிற நம்மை டைரக்டா பிசாசினால தொட முடியாது. உங்களை என்னையும் பிசாசினால தொட முடியாது. புரியுதா? நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்க பிசாசுக்கெல்லாம் பயப்படாதீங்க. ஐசக்கு தான் அடிக்கடி பயப்படுவோம். நாய்க்கும் பேய்க்கும் பயப்படக்கூடாது. தைரியமா இருக்கணும். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா, ஒரு பிசாசா இருந்தா கூட ஆண்டோட கேடு தான் பண்ணி கூட போக முடியும். அப்போ அந்த பிசாசை பிடிக்கப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தா, அந்த பிசாசு ஆண்டு இயேசுவை பார்த்துச்சு. அதை சொல்ல வந்து முழுசா சொல்லல. அந்த பிசாசு பிடிக்கப்பட்ட மனுஷன் இருந்தா, இயேசுவை பார்த்த உடனே என்ன பண்ணுச்சு, ஆண்டவரே காலம் வருவதுக்கு முன்னாடியே வந்துட்டீங்களேன்னு கேட்பான். அப்போ பிசாசுக்கு காலங்கள் தெரியாது. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, பிசாசுக்கு காலங்கள் தெரியாது, நாட்கள் தெரியாது, டைம் எதுவுமே தெரியாது. ஏதோ ஓரளவு ஒரு சில வசனம் தெரியும் அவனுக்கு. ஆனா எந்தெந்த காலம் எந்த மாதிரி நடக்குன்றது தெரியாது. அப்போ ஏசு கிறிஸ்து வர்ற காலன்றது, ஏசு கிறிஸ்து காலம் மாறி போக மாட்டாரு. ஏசு கிறிஸ்து எல்லாத்தையும் நேர்த்தியா போவார், எல்லா டைமுக்கும் நேர்த்தியா போவார். ஆனால் பிசாசு என்ன பண்றான், காலம் வர்றதுக்கு முன்னாடி வந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்பான். பிசாசுக்கு எல்லாமே தெரியாது. அப்போ ஏசுகிட்ட பார்த்து கேட்குறான், நான் இந்த பன்னி கூட்டத்தில் போகும்படிக்கு எனக்கு பர்மிஷன் தாங்க கேட்குறான். ஒரு பன்னிக்குள்ள போனா கூட அவருக்கு ஆண்டவர் பர்மிஷன் கொடுத்தா தான் பிசாசு போக முடியும். இன்னைக்கு நீங்க பர்மிஷன் கொடுத்தா தான் அவங்களுடைய எதாவது செய்ய முடியும். உங்களை பார்த்து பயந்து ஓடுவான், நீங்க அதை பார்த்து பயந்துட்டு இருக்கீங்க. அதுவும் இல்லாம அதை வெட்டுறதுக்கு நீங்க பண்ற ஜபம் இருக்கு, ஜபம் ஐயோ, உங்க ஜபத்தை கேட்டா மத்தவங்களாம் பயந்து ஓடுவாங்க உங்களுக்கு. ஆமா, அதாவது பிசாசை ஈஸியா துரத்தலாம், நம்மளாம் விசுவாசமா துரத்தலாம். ஒரு வார்த்தை போதும், ஒரு வார்த்தை போதும். அதுக்கு மேல நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு ஓடு தலையில கை வச்சு தண்ணி தெளிச்சு அதை பண்ணி ரத்தம் அதை பண்ணி பிசாசை பெரிய ஆளா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. நம்ம ஆண்டவர் பெரியவர். உலகத்துல இருக்கிற அவனை பார்க்கலும் எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர். ஹல்லேலூயா. பிசாசால ஒண்ணுமே இல்லை, பெரிய மட்டும் நினைக்காதீங்க. அது தூசி மாதிரி நினைச்சுக்கோங்க அவனை, அவ்வளவுதான். சாதாரண ஆளை கூப்பிட்டு ஆளை வச்சு நீங்க பெரிய விஐபி மாத்திட்டு இருக்கீங்க. சரி, அப்படிப்பட்ட கால சூழ்நிலை, அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு அப்போ ஆண்டோடைய ஜனங்களை பிசாசினாலே இல்லை எந்த ஒரு மனுஷனாலையும் தொட முடியாது. நம்ம எந்த ஒரு மனுஷனாலையும் ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. மாம்சத்தையும் ரத்தத்தையும் கொள்ள வல்லவராக இருக்கிற எனக்கே பயப்படுங்க என்று சொன்ன ஆண்டவராய் தேவன், அவர் சித்தம் இல்லாமல் பூமியில ஒரு முடி உழாது. அவருடைய அனுமதி இல்லாமல் நம்ம யாருமே ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி ஏதாவது அடிக்கிறாங்க, திட்டுறாங்க, எனக்கு அது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்கன்னா ஆண்டவர் அனுமதிச்சா மட்டுமே செய்ய முடியும். அல்லேலூயா. பரத்திலிருந்து கொடுக்காவிட்டால் உனக்கு இந்த உத்தரவு உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏசு கிறிஸ்துவை பிதாவை எப்போ கொடுத்தார், அதனாலதான் அவங்கள இயேசு அடிக்க முடிஞ்சது இல்லையா. அப்போ அப்படிப்பட்ட நம்மளும் இந்த இடத்துல இருக்கிறோம் நம்ம. அப்போ ஆண்டவரால் அழைக்கப்பட்ட மீட்கப்பட்ட ஜனங்களை அழிக்கும்படிக்கு இங்க என்ன பண்றா, பீலையாம் என்ற ஒரு ஊழியக்காரர் என்ன பண்றான், ஒரு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. என்ன ஐடியா கொடுக்குறாரு, அந்த ஜனங்களை நீங்க ஒன்றும் டைரக்டா அழிக்க முடியாது, அதனால அந்த ஜனங்களை பாவம் செய்ய தூண்டுங்க. அந்த ஜனங்க பாவம் செஞ்சுட்டாங்கன்னா நீங்க அழிக்க தேவையில்ல, ஆண்டவரே அழிச்சிருவாரு, அந்த பாவமே போதும் என்று சொல்லி அந்த ஜனங்கள் ஒரு கூட்டமா இருக்கிறாங்க. அந்த அந்த கூட்டத்துக்குள்ள இவங்க இவங்க நாட்டில் இருக்கிற தேசத்தில் இருக்கிற அழகான பெண்களை நல்லா மேக்கப் போட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அனுப்பி விடுறாங்க. இவங்களுடைய கவர்ச்சி ட்ரெஸ்ஸு, இவங்களுடைய அழகு தோற்றத்தை பார்த்தோன்னா என்ன பண்ணுறாங்க, அவங்க தவறு பண்ணுறாங்க. அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு பாவம், அருவருப்பான காரியம். ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷன் தான் கொடுத்துருக்காரு இல்லையா. அப்போ பாருங்க, இன்னைக்கு நம்முடைய பிள்ளைங்க வெளியே போகிறாங்க. அன்னைக்கு வனாந்தரத்தில் வேற பெண்கள் இல்லை, ஆனால் அப்படிப்பட்ட காரியத்தை ஒரு மனுஷனுடைய ஆலோசனை மூலமாக செயல்பட்டுச்சு. இன்னைக்கு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறீங்க, படிக்க போறீங்க, இன்னைக்கு போற உலகத்துல அதே போல அநேக பெண்கள் என்ன பண்றாங்க, வராங்க. அந்த காரணத்துக்கு வரல, ஆனா அந்த மாதிரி மேக்கப் பண்ணிட்டு ரிச்சியான ட்ரெஸ் போட்டு கவர்ச்சியான ட்ரெஸ் போட்டு போகிற அநேக பெண் பிள்ளைகள், அநேக வாலிப பிள்ளைகள், அநேக வயசானவங்க கூட அப்படிதான் இருக்காங்க. என்ன பண்றாங்க, ட்ரெஸ் சரியான ட்ரெஸ், தகுதியான ட்ரெஸ் போடாம போறாங்க. அதை பார்த்து நமக்கு என்ன வருது, இச்சை வருது. அப்போ வெளியரங்கமா விபச்சாரம் பண்றது மாத்திரமல்ல, கண்களில் நம்ம பார்த்து இச்சித்தாலே
அது பாவம் தான் இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட பாவம் செய்யாதபடிக்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஹalleluya. டைரக்டா அவன வந்து பிசாசு கூட்டு போன அவசியம் இல்ல. ஆனா இந்த மாதிரி இச்சையை தூண்டுற காரியங்களை காண்பித்து, இல்லைன்னா பவித்ராக்கு பிடிச்ச காரியம், ஸ்வேதாக்கு பிடிச்ச காரியம் எதுன்னு பிசாசு தெரியுமா தெரியாதா? அவனுக்கு தெரியும், பார்த்துருப்பான். நம்ம ஃபோன்ல பார்க்குறோம், ஃபோன்ல ஒரு வீடியோ பார்க்குறோம் வைங்களேன். ஒரு டைம் ஒரு வீடியோ பார்த்தோம் அப்படின்னா அந்த அந்த வீடியோ சம்மந்தப்பட்ட வீடியோ வந்துடும். யூடியூப்காரன் என்ன பண்ணுறான், நம்ம பார்க்குற சம்மந்தப்பட்ட காரியங்களை அனுப்புகிறான். அப்போ ஒரு ஒரு உலகத்தானுக்கே, ஒரு மனுஷனுக்கே இந்த அறிவு இருந்துச்சுன்னா பிசாசு என்ன பண்ணுவான், ஐசக் இந்த இச்சையில் இருக்கான், அப்போ இந்த இச்சையை காட்டுற மாதிரியே ஆட்களை அனுப்புவோம், அதே நினைப்பூட்டும் என்று சொல்லி டேரக்டா ஐசக்கு பாவத்தை தள்ள முடியாது, டேரக்டா ஐசக்கு அழிக்க முடியாது, நரகத்துக்கு கொண்டு போக முடியாது. டேரக்டா பவித்ராவையும் ஸ்வேதாவையும் இந்த மாதிரி காரியம் செய்ய முடியாது. அப்போ பவித்ராக்கு என்ன, ஸ்வேதாக்கு என்ன வீக்னஸ்? ஸ்வேதா நல்லா பாடுறாங்கன்னா பெருமை வந்துடும், ஸ்வேதா நல்லா டிராயிங் பண்ணுறாங்கன்னா மேட்டிம் வந்துடும். அப்போ அப்படிப்பட்ட காரியங்களை பாராட்டும்படியாக உள்ள ஆட்களை விட்டுருவாங்க. சேகர் மையா கூட நல்லா பாட்டு தூக்கி தூக்கி விட்டுற மாதிரி ஆட்களை வச்சிருவாங்க. அப்படி இல்லாதபடி நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமா இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அங்க பீலையா மூலமாக செயல்பட்டதுனால அந்த பெண்களை பார்த்ததுமே என்ன பண்றாங்க, உபச்சாரம் பண்றாங்க. உபச்சாரம் பண்ணும் பொழுது அநேக ஆயிரம் மக்கள் அங்கே ஆண்டவர் அழிக்கிறாரு. அநேக அழிஞ்சு போறாங்க. அவங்க எங்க போண்டியவங்க, அடிமையா இருந்தவங்க, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துல நட்டாத மரம், நாட்டாத செடி, கட்டாத வீடு, தோண்டாத துறவு, பாலும் தேன் ஓடுகிற ஒரு அழகான தேசத்துல போய் வாழ வேண்டியவங்க, அப்படி வாழ வைக்க முடிய கூட்டு போன ஆண்டவர் அங்க போக வேண்டியவங்க, இங்க இந்த ராஜாக்களை மேற்கொண்டு போக வேண்டியவங்க என்ன ஆயிட்டாங்க, அழிஞ்சு போயிட்டாங்க. இதுக்கு என்ன காரணம்? தவறான முடிவு. இது ஆண்டவர் பிடிக்காது. ஆண்டவர் எனக்கு மனைவி கொடுத்துருக்காரு, ஆண்டவர் எங்க ஜனத்துல பெண்கள் கொடுத்துருக்காரு, அப்படி இருந்தாலும் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுதான் என்ன பண்ணும், இந்த பெண்ணை நான் திருமணம் செய்யணும். இது ஆண்டவர் பிடிக்காத காரியம்ன்றத 10 கட்டளை சொன்னானா சொல்லியா? உபச்சாரம் செய்யாதிருப்பாயாக இல்லையா? அப்ப என்ன பண்ணலாங்க, ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின்படி தீர்மானம் எடுக்கவில்லை. அதனால முடிவு என்ன, சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டிய வாழ்க்கை வனாந்தரத்திலே அழிந்து போனாங்க. ஹல்லேலூயா. அந்த இடத்துல ஒருத்தர் நல்ல தீர்மானம் பினேகாஸ், இது ஆண்டவர் பிடிக்காத காரியம் பண்ணிட்டீங்களா, உங்களாலதான் ஃபுல்லா அழியுதுன்னு சொல்லி ஒருத்தர் உபச்சாரம் பண்ணும்போதே கடப்பாறை எடுத்து குத்திட்டான். அப்படி சரி, இன்னைக்கு அப்படி நாங்க குத்த முடியாது. ஆனால் ஆனால் நமக்காக குத்தப்பட்ட இயேசுவை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு இப்படிப்பட்ட உபச்சாரத்திலையும் இப்படிப்பட்ட பலவிதமான பாவத்திலே பாவியாக இருந்த நமக்காக அடிக்கப்பட்டு குத்தப்பட்டு இயேசு மரிச்சிருக்காரு. ஆகவே அது காரணம் என்ன, இப்படிப்பட்ட பாவத்தினாலதான். அப்ப இந்த பாவத்தை எல்லாவற்றையும் இயேசு ஏற்றுக்கொண்டார், சிலுவையில் எனக்காக மரிச்சாரு. இனி நான் சரியான தீர்மானத்தை எடுத்து இயேசு சொன்ன வார்த்தையின்படி வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி என்ன பண்ணும், இந்த நாள் முதலாக நாம் சரியான தீர்மானத்தை எடுத்து தேவனுக்காக வாழும் பொழுது தேவன் நமக்காக வைத்திருக்கிற அநேக விதமான நன்மைகளையும் நித்திய ஜீவனையும் நீதியின் கிரீடத்தையும் பெற்றுக்கொள்ளும்படிக்கு நாம் ஜாக்கிரதையாக கவனமாக இருந்து நாம் சரியான தீர்மானம் எடுப்போம். நமக்கு இருக்கின்ற பிள்ளைகளையும் குடும்பத்தையும் நடத்தும்படிக்கு கர்த்தர் பரிசுத்த ஆவி நமக்கு உதவி செய்வராக. நாம் ஜெபிப்போம்.